யுகங்களை கடந்து உலகின் தன்னிகரற்ற இதிகாசமாய் திகழும் மகாபாரதத்தின் பிரம்மாண்ட பாதையில் ஒரு பயணம். அஸ்தினாபுரம், பாஞ்சாலம், இந்திரபிரஸ்தம், துவாரகை, விராடம் என இதிகாச காலத்தை நோக்கி ஒரு இணையற்ற யாத்திரை. வன்முறையுடன் ஒரு மனிதனின் செல்வத்தை திருடுபவர்கள் அவனது அறம், பொருள் மற்றும் இன்பம் ஆகியவற்றையும் அழிக்கின்றனர். வறுமையால் பீடிக்கப்படும் சில மனிதர்கள் மரணத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். பிறர் நகரத்தை விட்டு விலகி கிராமங்களுக்கு செல்கின்றனர். இன்னும் சிலர் காடுகளுக்கு செல்கின்றனர். மேலும் ஒரு சாரார் தங்கள் வாழ்வை அழித்துக் கொண்டு துறவு மேற்கொள்கிறார்கள். சிலர் அந்த செல்வத்திற்காக பகைவர்களுக்கு அடங்கி வாழ்கிறார்கள். பலர் தங்களை பிறருக்கு அடிமையாக்கிக் கொள்கிறார்கள். ஒரு மனிதனின் வறுமை மரணத்தை விட துயர் நிறைந்ததாகும். ஏனெனில் அறத்திற்கும் இன்பத்திற்கும் காரணமாக இருப்பது அந்த செல்வமே. ஒரு நபரின் இயற்கை மரணம் பெரிதாக மதிக்கப்படுவதில்லை. ஏனெனில் அதுவே அனைத்து உயிர்களுக்கும் நிலையான பாதையாகும். உண்மையில் படைக்கப்பட்ட உயிரினங்களில் எதுவும் இதை மீற முடியாது. ஆடம்பரமாக வளர்க்கப்பட்டு அந்த செழிப்பை இழந்தவன் அடையும் துன்பத்தைப் போல பிறப்பில் இருந்தே ஏழையாக இருக்கும் ஒரு மனிதன் பெரிதாக துன்பத்தை அடைவதில்லை. தனது புலனறிவை இழந்து அறிவு மறைக்கப்பட்டு தீஞ்செயல்களை அவன் புரிகிறான். மகாபாரதத்துல சொல்லப்படுற வாரணவதம்ங்கிற இடம் இன்னைக்கு வர்ணவான்ற பேர்ல அழைக்கப்படுது. போன வாரம் வர்ணவாவை பத்தி பார்த்தோம். வாரணவதத்துக்கு வந்த பாண்டவர்கள் சிவன் கோயில தரிசிக்கிறாங்க. இப்ப வர்ணவால எந்த சிவன் கோயிலும் இல்ல. இதே பிரதேசத்துல புராதனமான சிவன் கோயில் பக்கத்து கிராமத்துல இருக்கிறதா சொல்றாங்க. அந்த இடத்துக்கு பேர் பாக்பத். இந்த கோயிலுக்கு தான் பாண்டவர்கள் வந்து தரிசிச்சாங்கன்னு இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த கோயில் ஒரு குன்றின் மேல இருக்கு. இந்த கோயில்ல இருந்துதான் இந்த வாரம் நம்ம பயணத்தை தொடங்க போறோம். இப்ப நாம பாக்பத் அப்படிங்கிற ஒரு ஊரை கடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு. பாக் அப்படிங்கிறதுக்கு இந்தியில புலின்னும் ஒரு அர்த்தம் இருக்கா. புலிகள் வாழ்கின்ற பகுதி அப்படிங்கிறது இந்த ஊரோட பேரு. காடுகள் நிறைந்த பகுதியா இருந்த இந்த இடம் காலப்போக்குல காடுகள் அழிக்கப்பட்டு விவசாய நிலமா மாற்றமடைஞ்சிருக்கு. பாக்பத்ல 70% மக்கள் விவசாயத்தை நம்பித்தான் வாழறாங்க. இந்த பசுமையை பார்த்தாலே அது நமக்கு தெளிவா புரியும். இந்திய திருவிழாக்களையும் கோயில்களையும் நம்மால பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி திருவிழாவுக்கே புகழ்பெற்ற ஒரு இடத்துலதான் இப்ப நான் இருக்கேன். எந்த இடம் அப்படின்னு கேக்குறீங்களா? உத்தரப்பிரதேசத்தோட பாக்பத் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற புரா மகாதேவ் கோயில் தான் அது. இந்த கோயில்ல ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசத்துல நடக்கிற திருவிழா ரொம்பவே பிரபலமானது அப்படின்னு சொல்றாங்க. குறைந்தபட்சம் எப்படியும் 18 லட்சம் பேர் அந்த திருவிழாவுக்காக குவியறாங்களாம். இது இன்னைக்கு நேற்று நடக்கிற திருவிழா இல்ல. மகாபாரத காலத்துல இருந்தே இந்த திருவிழா அங்க நடக்குதுன்னு சொல்லப்படுறாங்க. இன்ஃபேக்ட் மகாபாரதத்துல கூட இந்த திருவிழாவை பாக்குறதுக்காக தான் வாரணவதம் அப்படிங்கிற அந்த பிரதேசத்துக்கு பாண்டவர்கள் வந்ததா சொல்லப்படுது. இப்படி பாண்டவர்கள் வந்தது அப்படிங்கறதையும் தாண்டி இந்த கோயில் விசேஷமா பேசப்படுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. இப்ப நாம புரா மகாதேவ் கோயில் வளாகத்துல இருக்கோம். அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோயில். இந்த ஆலயம் ரொம்ப புராதனமானது. மகாபாரதத்துல பீஷ்மரோட குருவா இருக்கிறவர் பரசுராமர். வேறெந்த காவியத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை மகாபாரதத்துக்கு உண்டு.
ஒரே இதிகாசத்துல ஸ்ரீ விஷ்ணுவின் 3 அவதாரங்கள் வர்றது மகாபாரதத்துல மட்டும்தான். பரசுராமர், பலராமர், கிருஷ்ணர் இந்த 3 பேருமே விஷ்ணுவின் அவதாரங்களா கருதப்படுறாங்க. இதுல பரசுராமர் நிர்மாணம் செய்த மூலவர் சிலைகளை இந்தியா முழுக்க பல இடங்கள்ல பார்க்க முடியுது. இந்த புரா மகாதேவ் கோவில் மூலவரும் பரசுராமரால் தான் ஸ்தாபிக்கப்பட்டவரா. பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய இந்த ஆலயத்தை நிர்வகிக்கிறது இந்த பகுதியில அதிகம் வாழற சமூகமான ஜாட் பிரிவு மக்கள். தற்காலத்துல இந்த ஆலயத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. பங்குனி மாத திருவிழாவை பார்க்கறதுக்கு தான் பாண்டவர்கள் வாரணாவதம் வந்தாங்க. இப்பவும் இங்க பங்குனி மாத திருவிழா விமர்சையா கொண்டாடப்படுது. பரசுராமர் இந்த இடத்துக்கு சூட்டின பேரு சிவபுரி. பிறகுதான் இது மகாதேவ் கோயில்னு பெயர் மாற்றம் அடைஞ்சது. யமுனை நதிக்கரையோரம் அமைஞ்ச இந்த பிரதேசத்துக்கு புராண காலத்து பெயர் வியாக் பிரஸ்தா, அதாவது புலிகளின் பூமியா. வியாக் பிரஸ்தா அப்படின்னா பிரசங்கம் அப்படின்னும் ஒரு அர்த்தம் இருக்கா. பிரசங்கம் அப்படிங்கறத அப்படியே இந்தியில மொழிபெயர்த்து பாக்பத் அப்படின்னு கோயிலுக்கு வர பாண்டவர்களுக்கும் குந்திக்கும் வாரணவத மக்கள் அன்பான வரவேற்பு கொடுத்து நல்லபடியா உபசரிக்கிறாங்க. அந்த நேரம் பாண்டவர்கள் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. மழை காலத்துல மழை நீர் வீணாகுதுன்னு அதை சேமிக்க முடியலன்னு சொல்றாங்க. அந்த நேரம் குந்திக்கு ஒரு யோசனை வருது. குந்தியோட யோசனைப்படி பாண்டவர்கள் அந்த இடத்துல ஒரு கிணறு வெட்டுறாங்க. இந்த கிணறு தான் குந்தி கிணறு அப்படின்னு இன்றளவும் அழைக்கப்படுது. அந்த கிணறை இப்ப பாப்போம். பாக்பத் மாவட்டத்தில் இருக்கிற பழைய வாரணாவதமான தற்போதைய பர்னவா பகுதியில தான் இந்த குந்தி கிணறு இருக்கு. ஒற்றையடி பாதை போகிற வழியில நாம போய்கிட்டு இருக்கும் போதே நமக்குள்ள எதிர்பார்ப்பு அதிகரிக்குது. ஊர்ல இருந்து விலகி ஒரு சில கிலோமீட்டர் தூரம் வந்தா இந்த குந்தி கிணறு இருக்கிற பகுதிக்கு வந்துடலாம். புதர்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு பகுதிக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன கட்டிடத்தை காட்டி இதுதான் நாம தேடி வந்த இடம்னு நம்ம கூட வந்த வழிகாட்டி சொன்னார். அப்படிங்கிற இடத்துல இருக்க குந்தி குவா அப்படின்னா தமிழ்ல குந்தி கிணறு அப்படின்னு பொருள்படுது. குந்தி தேவி இந்த பகுதியில வாழ்ந்தப்ப அவங்களாலேயே கட்டி எழுப்பப்பட்டதா சொல்லப்படுறதா இந்த கிணறு. அதனாலதான் குந்தி தேவியோட நினைவா இந்த கிணறுக்கு குந்தி குவா அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு பாக்குறதுக்கு திறந்த நிலையில இருக்கிற எந்த கிணறுமே பார்வையில படல. ஆனாலும் சுற்றிலும் செங்கல் வச்சு பூசப்பட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு இடமா தான் தெரியுது இந்த குந்தி கிணறு. இங்க பெரும்பாலும் பெண்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்களா. இங்க வந்து விளக்கேத்தி வழிபாடு நடத்துறாங்களா. விசேஷ நாட்கள்ல அதிக மக்கள் கூட்டம் இங்க வருதுன்னு இந்த பகுதியில உள்ள மக்கள் சொல்றாங்க. வாரணவதத்துக்கு பக்கத்துல ஒரு காட்டு பகுதியில மாளிகை கட்டப்பட்டிருந்தது. துரியோதனோட கட்டளையின் பேர்ல மந்திரி புரோச்சனன் தலைமையில கட்டப்பட்டது இந்த மாளிகை. பாண்டவர்கள் குடியேறின ஒரு வருடத்திலேயே தீப்பிடிச்சு எரியணும் அப்படிங்கறதுதான் துரியோதனனோட திட்டம். அதுக்காக எளிதா தீப்பற்றக்கூடிய பொருட்களான சணல் கயிறு, அரக்கு, குங்கிலி போன்றவற்றை வச்சு கட்டியிருந்தாங்க.
மாளிகையை சுத்தி அகலமான அகழியும் வெட்டப்பட்டிருந்தது. பாக்குறவங்களுக்கு இது பாதுகாப்புக்காக வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தோணினாலும் உண்மையிலேயே பாண்டவர்கள் தீப்பிடிக்கிற நேரத்துல தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக கட்டப்பட்டதுதான் இந்த அகழி. அரக்கு மாளிகையில பாண்டவர்கள் தங்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அந்த மாளிகை எளிதா நெருப்பு பற்றக்கூடிய பொருட்களால கட்டப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதே சமயம் அவங்கள ரகசியமா வந்து சந்திச்சாரு வித்திரனோட நண்பர் ஒருத்தர். அறிமுகம் இல்லாதவங்க ரகசியமா சந்திக்கும் போது ஆள் அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கோட் வேர்டை பயன்படுத்துவாங்க. அது மகாபாரத காலத்திலயும் இருந்திருக்கு போல இருக்கு. வித்திரனோட ஆள் தான் அடையாளப்படுத்திக்கிறதுக்காக வந்தவர் வித்திரருக்கும் யுதிஷ்டருக்கும் மட்டுமே தெரிஞ்ச சங்கேத வார்த்தைகளை சொன்னாரா. அப்படி வந்தவர் பேரு கனகன். இவர் சுரங்கம் தோன்றதுல பெரிய நிபுணரா. அதனால அரக்கு மாளிகையில இருந்து வெளியேறி காட்டுக்குள்ள போகிறதுக்கு சுரங்கம் தோண்ட ஏற்பாடு செஞ்சாங்க. விதிரருடைய ஆள் வந்து இவர்களுக்கு ஒரு தகவலை சொன்னான். இந்த மாளிகையிலிருந்து நீங்கள் தப்பி போவதற்கு நான் ஒரு சுரங்க பாதையை அமைத்திருக்கிறேன். அது உங்களுடைய படுக்கை அறையிலிருந்தே கிளம்புகிறது. ஆகவே உங்களுடைய படுக்கை அறையில் நீங்கள் தரை விரிப்பை நிகழ்த்தி பார்த்தால் அதன் கீழே ஒரு வாயில் தோன்றும். அந்த வாயிலில் நீங்கள் படிக்கட்டு வழியாக இறங்கினீர்கள் என்று சொன்னால் அந்த சுரங்கப்பாதை உங்களை வனத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். ஆகவே இவர்கள் தீ வைப்பதற்கு முன்னதாகவே நீங்கள் தீ வைத்து விட்டு இந்த மாளிகை எரிந்து போய்விட்டது என்று சொல்லி தப்பி போய்விடுங்கள். இதுதான் விதுரன் வகுத்து தந்த திட்டம். இந்த விதுரன் வகுத்து தந்த திட்டத்தின்படி யுதிஷ்டிரன் பீமனுடைய உதவியோடு கூட தன்னுடைய சகோதரர்கள் தாய் இவர்களோடு தப்பி போய்விடுகிறான். இந்த அரக்கு மாளிகை இருந்த இடமா லக்ஷக்ராஹா அப்படிங்கிற இடத்த சொல்றாங்க. அங்க இப்பவும் கூட அந்த சுரங்க பாதை இருக்கான். அதையும் தான் இப்ப நாம பார்க்க போறோம். இப்ப நாம லக்ஷக்ராஹா நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பர்ணவால இருந்து பக்கத்துல தான் இருக்கு லக்ஷக்ராஹா. சில கிராமங்களை கடந்து நாம லக்ஷக்ராஹாவுக்கு போறோம். ஒரு காலத்துல குதிரைகள் போன இந்த சாலையில தான் இப்ப நாம பயணம் செய்துகிட்டு இருக்கோம். நவீன காலத்துக்கு ஏற்ப வேகமா மாற்றம் அடைஞ்சுகிட்டு வர லக்ஷக்ராஹாவுக்குள்ள வந்துட்டோம். இங்க நம்மள ஊரோட பேர் தாங்கின வளைவு தான் வரவேற்குது. ஆனாலும் கிராமத்துக்கான அடையாளங்களை விட்டு கொடுக்காத ஊரா இருக்கு லக்ஷக்ராஹா. பர்னாவா ஊருக்கு பக்கத்துல இருக்கிற லட்சகிரகா அப்படிங்கிற இடத்துலதான் இப்ப நான் இருக்கிறேன். கர்ணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு ஏத்த மாதிரி மகாபாரதத்துல நடந்த ஒரு சம்பவத்தினுடைய சோடுகளை தாங்கி நிக்கிற இடம் தான் அந்த லட்சகிரகா அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன சோடுகள் அப்படிங்கறது தான் இந்த வாரம் நம்மளோட பயணத்துல நம்ம பார்க்க போறோம். இது ஒரு குன்று பகுதி. இந்த குன்று பல ஊர்களை கடந்து நீளுதான். இந்த குன்றுக்கு அருகாமையில சில கிலோமீட்டர் தொலைவுல கங்கை நதியும் ஓடுது. நாம அரக்கு மாளிகை இருந்த இடத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். யாருமே இல்லாத ஒரு ஒற்றையடி பாதை பயணம் இது. சுற்றிலும் 2 பக்கமும் புதர்களும் பெயர் தெரியாத செடி வகைகளும் சூழ்ந்திருக்கு. மழை காலத்துல சேதமடைஞ்ச ஒரு பாதை அப்படியே இறுகி போயிருக்கு. இந்த பாதையில பயணம் செய்யற நமக்கு முதல்ல கண்ணுல தென்பட்டது ஒரு பழங்கால கட்டிடம்தான். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஒரு காட்டு பகுதிக்குள்ள தனிமையா இருந்த இந்த கட்டிடம் ஏதோ கோட்டையின் ஒரு பகுதியா இருந்திருக்கணும்னு தோணுது. அரக்கு மாளிகை கட்டப்பட்டு எரிஞ்சு சாம்பலானதுக்கு அப்புறம் பிற்காலத்துல வந்த மன்னர் யாரோ இங்க திரும்பவும் ஒரு கோட்டையை கட்டியிருக்கணும். இது அதோட எஞ்சிய பகுதியா தான் இருக்கணும். அங்கிருந்து நாம இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி போனா அங்கேயும் நமக்கு சில கட்டிடங்கள் தெரியுது. இந்த இடம்தான் பாண்டவர்கள் தங்கியிருந்த அரக்கு மாளிகை இருந்த இடம். அங்கிருந்து கிளம்பி நாம மேலும் முன்னேறி போனோம். மழை பகுதியான இங்கிருந்து பார்க்கும்போது பர்ணவா நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆலயங்களும் சமண கோயில்களும் பள்ளிவாசல்களும் இருக்கிற அழகான ஒரு ஊரா பர்ணவா காட்சியளிக்குது.
தொலைவில் தெரிகிற நதி, காட்டு பகுதி, உயரமான இடம், இது எல்லாமே மகாபாரதத்துல சொல்லப்பட்ட இடமா தெரியறதால இதுதான் அரக்கு மாளிகை அமைஞ்சிருந்த இடமா இருக்க முடியும்னு ஆய்வாளர்களும் இந்த பகுதி மக்களும் நம்புறாங்க. அதனால இத காலாகாலத்துக்கும் நிலை பெற்று இருக்கிற ஒரு இடமா மாற்றணும்னு முடிவு செய்திருக்காங்க. இப்ப இங்க குருகுல முறையில கற்றுத்தரப்படுற வேத பாடசாலை ஒன்னு இருக்கு. கூடவே பசுக்களை பராமரிக்கிற கோசாலையும் அமைக்கப்பட்டிருக்கு. பாண்டவர்களை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக துரியோதனால திட்டமிட்டு கட்டப்பட்ட இந்த அரக்கு மாளிகை இருந்த இடம் தான் இது. இந்த இடத்துல இன்னைக்கு நிறைய மாணவர்கள் தங்கி இருந்து குருகுல கல்வி பயில்ற பாடசாலையா இது மாறி இருக்கு. அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்டதா சொல்லப்பட்ட ஒரு இடம் இன்னைக்கு நிறைய மாணவர்களுக்கு ஞானம் கொடுத்து அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஒரு இடமா மாறி போயிருக்கிறது காலத்தோட விசித்திரமான நிகழ்வுகள்ல ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். அரக்கு மாளிகை இருந்தது ஒரு காட்டு பகுதின்னு மகாபாரதம் சொல்லுது. கிட்டத்தட்ட நாம பார்த்த இடங்களும் அதே மாதிரிதான் இருந்தது. புரோஷ்ணன் மாளிகைக்கு தீ வைக்க போற நாள் பாண்டவர்களுக்கு முன்கூட்டியே தெரிய வருது. அதனால அரக்கு மாளிகைக்குள்ளேயே ஒரு சுரங்கம் தோண்ட ஏற்பாடு செய்யறாங்க. ஆனா பகல் நேரத்துல எப்படி சுரங்கம் தோன்றது, புரோஷ்ணனும் அந்த நேரத்துல இருப்பாரே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த நேரத்துல யுதிஷ்டிரர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. பகல்ல காட்டுக்கு வேட்டையாட போகும்போது புரோஷ்ணனையும் அழைச்சிட்டு போயிடலாம். இதுல இன்னொரு நல்லதும் இருக்கு, வெளியேறும் போது நமக்கு பாதுகாப்பா இருக்கும், காட்டுல வழி தெரியாம திண்டாட வேணாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்றாரு. இந்த ஆலோசனைய தர்மர் சொன்னதும் எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுது. அதே மாதிரிதான் எல்லாமே நடந்தது. ஒரு வருஷம் முடிஞ்சது. ஒரு நாள் ஊர் மக்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு எல்லாரும் வந்திருந்தாங்க. ஒரு வேடுவக்குல பெண்ணும் அவங்களோட 5 மகன்களும் அந்த விருந்துல கலந்துகிட்டாங்க. குந்தி அவர்களுக்கு அதிகமான மதுவை ஊற்றி கொடுத்து போதை ஏற்றி அவங்கள மயங்க வச்சுட்டாங்களாம். மயங்கின அவங்களையும் புரோச்சனையும் உள்ள விட்டுட்டு நெருப்பு வச்சுட்டு பாண்டவர்களும் குந்தியும் அங்கிருந்து சுரங்கம் வழியா தப்பிச்சு போனாங்கன்னு இந்த பகுதியில ஒரு பரவலான பழங்கதை உலவுது. இப்ப அங்கு இறந்து போனவர்கள் 6 பேர் இருக்கணும். அந்த 6 பேருங்கிறது யாரு? பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர், ஒரு பெண். அதற்கேற்ற மாதிரி முதல் நாளைக்கு இவர்களுக்கு உதவி செய்வதற்காக வந்திருந்த சமையல்கார பெண்மணி ஏறத்தாழ குந்தியின் வயதுடைய ஒரு பெண். அவளுக்கு பிள்ளைகள் என்பதாக 5 பேர்கள் இருந்தார்கள். ஆகவே அந்த 5 ஆடவர்களும் கூட ஏறத்தாழ பாண்டவர்களுடைய உருவத் தோற்றத்தை ஒத்தி இருந்த காரணத்தினால இறந்து போன பாடியில அவர்கள் ஏதாவது உண்மையிலேயே இறந்து போனது யார் என்பதாக சொல்லி ஆராய்ச்சி பண்ணினாலும் கூட இறந்து போனவர்கள் பாண்டவர்களே என்ற முடிவுக்கு வரும்படியான அளவுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு தீ வைத்து விட்டு தப்பி போய் விடுகிறார்கள். இப்ப அந்த சுரங்கம் இருக்கிறதா சொல்லப்படுற இடத்துக்கு தான் நாம போறோம். நாம இப்ப நின்னுகிட்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனா சுரங்கம் இருந்ததா சொல்லப்படுற இடத்துக்கு போகலாம். அரக்கு மாளிகை இன்னைக்கு அதோட தடையுமே இல்லாம முழுசா மாறி போய் கிடக்கு. ஆனா அரக்கு மாளிகையில இருந்து பாண்டவர்கள் தப்பிச்சு போனதா சொல்லப்படுற அந்த குகை மகாபாரத காலத்துல இருந்து இப்பவும் இங்க இருக்குது அப்படின்னு இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. மகாபாரதம் படிச்ச எல்லாருமே வந்து பாக்குற இடங்கள்ல இதுவும் ஒரு முக்கியமான இடமா இருக்கு. அது எப்படி ஒரு குகை மகாபாரத காலத்துல இருந்து இப்பவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஆச்சரியமும் நமக்குள்ள எழதான் செய்யுது. இதே ஆச்சரியத்தோட அடுத்து நம்ம பார்க்க போற இடமும் அந்த குகை தான். பாண்டவர்களை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக துரியோதனன் கட்டின அரக்கு மாளிகை மாதிரியே அந்த சூழ்ச்சியில இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டவர்கள் தோன்றுனதா சொல்லப்படுற அந்த சுரங்க பாதையும் மகாபாரதத்தோட நினைவுச்சோட இப்பவும் இங்க இருக்குது அப்படின்னு இந்த பகுதி மக்கள் சொன்னாங்க. அந்த சுரங்கத்தை தேடிதான் இப்ப நாம வந்திருக்கிறோம். இங்க 2 அடிக்கு ஒரு திருப்ப இருக்கிற மாதிரி அங்கங்க பாம்பு பொண்ணுகள்லாம் இருக்கிற இருள் அடர்ந்த ரொம்ப பயமுறுத்துற மாதிரியானதா இருக்குது இந்த கோட்டை.
நான் ஒரு 100 மீட்டர் வரைக்கும் உள்ள போய் பார்த்திருப்பேன். ஆனா காத்தே போக முடியாத ஒரு குகையா இருக்கிறதுனால அதுக்கு மேல என்னால போக முடியல. மூச்சு இதுக்கே ரொம்ப முட்டுது. ஆனா எப்படியும் இது உயிர் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆள் தவழ்ந்தே போற மாதிரி செதுக்கப்பட்ட ஒரு குகையா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இந்த இடத்தான் அந்த சுரங்கம் இருந்த இடமா குறிப்பிடுறாங்க. நாம இந்த சுரங்கத்துக்குள்ள கொஞ்ச தூரம் போனோம். உட்பகுதி இருள் நிறைஞ்சதா இருந்தது. அரக்கு மாளிகைக்குள்ள இருந்த சுரங்கத்தோட வெளிவாசலா இது இருந்திருக்கலாம். இது சுற்றியுள்ள பகுதிகள் அந்த காலகட்டத்துல நிச்சயம் காட்டு பகுதியா தான் இருந்திருக்கணும். பாண்டவர்கள் இருந்த அரக்கு மாளிகைக்கு விருந்தினரா வராங்க வேடுவ பெண்ணும் 5 மகன்களும். அவங்கள அங்க தங்க வச்சுட்டு பாண்டவர்கள் தப்பிச்சிடுறாங்க. அரக்கு மாளிகை தீப்பற்றி எரியுது. அந்த தீயில அந்த பெண்ணும் 5 மகன்களும் எரிஞ்சு கறிக்கட்டையா போறாங்க. இத பாக்குற ஊர் மக்கள் குந்தியும் பாண்டவர்களும் தான் இறந்துட்டதா நம்புறாங்க. தன்னுடைய உயிரையும் தன் மகன்களுடைய உயிரையும் காப்பாத்திக்கிறதுக்கு குந்தி கொடுத்த பலி தர்மருக்கு வேணா நியாயமா இருக்கலாம். ஆனா இது அப்பட்டமான சுயநலம் இல்லையா? அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக குடிமக்களோட உயிரை பலி கொடுக்கறது ஆதி காலத்துல இருந்தே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதோட பலனை பாண்டவர்களும் குந்தியும் அனுபவிச்சாங்க. குருக்ஷேத்திர போர் நடந்து முடிஞ்சு பாண்டவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அன்றைய இரவே பாண்டவர்களோட மகன்கள் தங்கியிருந்த கூடாரம் அஸ்வத்தாமனால எரியூட்டப்பட்டது. அந்த நெருப்புல பாண்டவர்களோட புதல்வர்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. வாரிசில்லாம ஆனாங்க பாண்டவர்கள். பேரன்களை ஒட்டுமொத்தமா குந்தி இழந்துட்டாங்க. எந்த ஒரு சம்பவத்துக்கும் முற்றுப்புள்ளி கொடுக்கிறதுதான் மகாபாரதத்தோட தனிச்சிறப்பு. காட்டுக்குள்ள போன பாண்டவர்கள் என்ன ஆனாங்க அதை தொடர்ந்து பார்ப்போம். பாண்டவர்கள் ஆற்றின் கரை வழியா தப்பிச்சாங்கன்னு மகாபாரதம் குறிப்பிடுது. அதனால பக்கத்துல ஆறு எங்க ஓடுது, அங்க எப்படி போறதுன்னு அங்க வந்திருக்கிற உள்ளூர் மக்கள் கிட்ட நாங்க விசாரிச்சோம். அவங்க சொன்ன பாதை வழியா பயணம் செய்தோம். பசுமையான வயல்வெளிகள், புல்வெளிகள் இதெல்லாம் தாண்டி போனோம். இந்த இடங்கள் எல்லாமே பாண்டவர்களும் கடந்து சென்ற பாதையா இருந்திருக்கணும். நதிக்கரையோரம் வளர்ற மரங்கள் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. பக்கத்துல எங்கேயோ ஆறு ஓடுற சத்தம் கேட்டது. உண்மைதான், அருகாமையில தான் நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அரக்கு மாளிகையிலிருந்து சுரங்கப்பாதை வழியா தப்பிச்ச பாண்டவர்களும் குந்தி தேவியும் இந்த நதிக்கரைக்கு தான் வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த நதிக்கு மகாபாரத காலத்துல ஹர் நதி அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கு. இப்ப இத இடும்பா நதி அப்படின்னு இந்த பகுதி மக்கள் அழைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு காரணமும் சொல்றாங்க. சுரங்கப்பாதைய பீமன் தான் தன்னுடைய முழு பலத்துல தோன்றினதாகவும், அதனால அந்த பீமனை சிறப்பிக்க விதமா பீமனுடைய மனைவியான இடும்பாவோட பேரை இந்த நதிக்கு வச்சதாகவும் இவங்க சொல்றாங்க. இந்த நதிக்கரையில தான் ஒரு படகொட்டி ஒரு படகோட எங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கிறார். இந்த படகுல ஏறிதான் இந்த நதிக்கு அக்கறையில இருக்கிற கானகத்துக்கு இவங்க எல்லாருமே தப்பிச்சு போயிருந்திருக்காங்க. நாம நதிக்கரையிலிருந்து கிளம்பும் போது சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாண்டவர்களும் இரவு நேரத்துலதான் வாரணாவதத்துல இருந்து கிளம்பினாங்களா. நாமளும் பர்ணவால இருந்து இரவு நேரத்துலதான் கிளம்புறோம். அடுத்து நம்ம பயணம் பாண்டவர்களோட தலைநகரத்தை நோக்கிதான் இருக்க போகுது.